ஒரு இடத்துல உன்னை வேணான்னு ஒதுக்குனா அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் க்ளோஸா இருந்தாலும் சரி, நீ விலகி போயிடு. அது ஈகோ இல்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஓகே. வாழ்க்கை ஒரு வியாபாரம் தான். ஒன்றை கொடுத்துதான் இன்னொன்றை பெற முடியும். நீங்கள் மகிழ்ச்சியை விரும்புகிறீர்களா? ஆனால் துன்பம் இல்லாமல் நீங்கள் அதை பெற முடியாது. துன்பம் என்பது வாழ்க்கையின் பிரிக்க முடியாத ஒரு பகுதி. வாழ்பவர் அதை அனுபவிக்கிறார். அதில் தப்பில்லை. நீங்கள் வாழ்வின் முழு தொகுப்பையும் ஏற்க வேண்டும். அதுதான் வாழ்தல். புலம்பல்கள் அல்ல. திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். படத்தில் இருக்கும் நபர் சொல்லும் வாழ்க்கை தத்துவங்கள். கடவுள் நல்லா ஆக்கணும்னு முடிவெடுத்தா அவன் முதல்ல உன் சுகத்தையும் நண்பர்களையும் தான் பிரிச்சிருவான். உண்மை என்னன்னா, ஒரு தங்கத்தை நெருப்புல போட்டு சுடாம ஒரு நாளும் பளிங்கு தங்கம் கிடைக்காதுப்பா. கஷ்டம் இருக்குல்ல, அது நகை செய்யறவனோட சூடு மாதிரி. அவன் உன் பொறுமைய சோதிப்பான். அவன் உன்னை தனியா ஆக்கி பாப்பான். அவன் உன் விசுவாசத்தை சோதிப்பான். கொஞ்சம் கஷ்டத்தான், ஆனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், கஷ்டம் தனிமை இதெல்லாம் உனக்கு வந்தா பயப்படாத. நீ கனவு காண்ற அந்த வாழ்க்கைக்காக அவன் உன்னை இப்ப செதுக்கிட்டு இருக்கான். கஷ்டம் தண்டனை இல்லப்பா, அது. பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள். அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவதுதான். வாழ்க்கையில் பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னை விட மோசமானவனிடம் நாசமாவான். ஏனெனில் கர்மா அதிக சக்தி வாய்ந்தது. வாழும்போது ஆட்டம் அதிகமாக இருந்தால் சாகும்போது கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும். நேற்று ஒரு புன்னகை, இன்று ஒரு மௌனம், நாளை ஒரு நினைவு, பின்னர் ஒரு மறதி.